காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 6000 ஆன்மீக கற்கள் என்று ஒரு சோம்பேறித்தனமான குரல் கேட்டது. அனைவரும் அந்த நபரை ஆர்வமாக பார்த்தார்கள். அந்த நபர் மிகவும் இளமையாக இருந்தான். அவன் அறையின் ஓரத்தில் பட்டாடை உடுத்தி ஒரு இளம் பெண்ணின் மடியில் படுத்திருந்தான். அந்த நபரின் நெஞ்சில் இருக்கும் சின்னத்தை பார்த்ததும், இவனா? இவன் ஸ்வர்ணபூமி குடும்பத்தோட 3வது மக சாகித்யாவாச்சே, இவன் சரியான பைத்தியக்காரன் என்று முணுமுணுத்தனர். சாகித்யாவின் செயல்பாடுகள் எல்லாம் சாதாரணமான நபரை விட வித்தியாசமாக இருக்கும். கோபக்காரன் மட்டுமல்ல, கிறுக்குத்தனமானவனும் கூட. இவனை பார்த்ததுமே சிலர் இந்த கையேட்டை ஏலமே கேட்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். ஏனென்றால் சாகித்யாவிற்கு கோபம் வந்தால் அவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான். அதனால் அவனுடன் பிரச்சனை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எண்ணினார்கள். 6100 ஆன்மீக கற்கள் என்று மறுபக்கம் இருந்த ஒரு வயதானவர் ஏலம் கேட்டார். அங்கிருந்த பலருக்கும் அந்த கையேடு தேவைப்பட்டது. அதனால் அவர்கள் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஏலம் கேட்கும் முடிவுக்கு வந்தார்கள். அப்போது சாகித்யா 7000 என்று சோம்பேறித்தனமான குரலில் கேட்டான். மற்றொரு நபரும் இந்த ஏலத்தில் சேர்ந்து 8000 என்று கேட்க 9000 என்று மற்றொரு குரல் ஒலித்தது. இப்படியே 10,000, 11,000 என்று ஆரம்பித்து 14,000 வந்து நின்றது. இதை கேட்ட அங்கிருந்த பலரும் இந்த ஆயுதம் சுத்திகரிப்பு கையேடு மிகவும் அரிதான பொக்கிஷம் போல் உணர்ந்தார்கள். ஆனால் அங்கிருந்த பெரும்பாலானவர்கள் அதற்கு மேல் ஏலம் கேட்பதை கைவிட்டார்கள். சாகித்யாவிற்கு எதிராக முதலில் ஏலம் கேட்ட வயதானவர் மட்டும்தான் இப்போது வரை ஏலம் கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது சாகித்யா 20,000 என்று உடனே 6,000 ஏற்றினார். அதை கேட்ட அந்த வயதானவர் புருவத்தை சுருக்கிக் கொண்டு விரக்தியுடன் தலையை அசைத்துவிட்டு தொடர்ந்து ஏலம் கேட்பதை நிறுத்தினார். அந்த வயதானவருக்கு ஏலத்தை கைவிட எண்ணமே இல்லை. ஆனால் இப்போது அவரிடம் இந்த அளவிற்கு ஆன்மீக கற்கள் இல்லாததால் தான் நிறுத்திக் கொண்டார். சாகித்யா அந்த வயதானவரை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த வயதானவரை ஏலத்தை கேட்க விடாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் சாகித்யா உடனே விலையை ஏற்றிவிட்டார். அப்போது மேடையில் இருந்த துணை மேலாளர் அங்கப்பன், வேற யாராவது ஏலம் கேட்க விரும்புறீங்களா என்று கேட்டுவிட்டு அனைவரையும் திரும்பி பார்த்தார். சரி, யாரும் ஏலம் கேட்கலனா இந்த கையேடு ஸ்வர்ண பூமி குடும்பத்தை சேர்ந்த சாகித்யாவுக்கு போயிடும் என்றார். ஒரு அறையில் இருந்து 20,100 என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரலின் சொந்தக்காரன் வேறு யாருமில்லை, வீராதான். வீரா திடீரென்று இந்த ஏலத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி ஏலத்தை கேட்டான். அதை கேட்ட சிவா மற்றும் அதியன் இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, முதல்ல அந்த அளவுக்கு உன்கிட்ட ஆன்மீக கற்கள் இருக்கா என்று அதியன் மற்றும் சிவா இருவரும் வீராவிடம் கேள்வி எழுப்பினார்கள். இருவருக்கும் வீரா ஏலம் கேட்கவும் பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. இன்று பிரதாபனுடன் மூவரும் வந்ததற்கான காரணம் ஏலம் எடுக்கும் இடத்தையும் ஏலம் எடுப்பவர்களையும் பார்த்துவிட்டு செல்லத்தான். அவர்கள் எதையும் வாங்கிச் செல்ல வரவில்லை. ஏலத்தில் வரும் பொருட்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக கற்கள் விலை போகிறது. அதையெல்லாம் சாதாரணமான வெளிப்புற சீடர்களால் வாங்கவோ அல்லது வாங்க வேண்டும் என்று யோசிக்க கூட முடியாது. அத்துடன் வீரா ஏலம் கேட்டதும் ஒருவேளை அந்த பொருள் வீராவிற்கு கிடைத்தால் உடனே அதற்கான ஆன்மீக கற்களை கொடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் அதற்கான கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். வீராவின் குரலை கேட்டதும் எங்கிருந்து அந்த குரல் வருகிறது என்று அங்கிருந்த அறைகளை எட்டிப் பார்த்தான் சாகித்யா. ஆனால் குரல் வந்த அந்த அறை மூடியிருந்ததால் யார் அந்த நபர் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போது அறையில் அமர்ந்திருந்த வீராவின் முகத்தில் தந்திரமான புன்னகை வந்தது. அவனிடம் அந்த அளவிற்கு ஆன்மீக கற்கள் இல்லை. ஆனால் பிரதாபன் வீராவிடம், ஒரு பொருள் பிடித்திருந்தால் ஏலம் கேட்டுவிடு,
ஆனால் அது இருப்பு விலையை விட அதிகமாக செல்வதற்கு முன்பு கேட்பதே சிறந்தது என்று கூறியிருந்தான். ஆயுதம் சுத்திகரிப்பு கையேட்டின் பேரை கேட்டபோதே இதற்கு ஏலம் கேட்கலாம் என்று வீரா எண்ணினான். அவனுக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவனுக்கு கேட்கலாமா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் சாகித்யா எப்போது ஏலம் கேட்டானோ அப்போதே இவனும் ஏலம் கேட்க தயாரானான். அத்துடன் மற்ற ஏலம் கேட்பவர்கள் நிறுத்தியதும் வீரா அவனது ஏலத்தை 20,100 என்று ஆரம்பித்தார். இப்போது மீண்டும் 20,100 என்று கூறினார். வீரா கருப்பு மலைக்கு செல்வதற்கு முன்பு இந்த ஏலம் நடந்திருந்தால் உறுதியாக வீரா இந்த ஆயுதம் சுத்திகரிப்பு கையேட்டை ஏலம் கேட்டிருக்க மாட்டான். அதற்கு பதிலாக அந்த ஆன்மீக கற்களை ஆதிசக்தி ஆசிரமத்தில் பங்களிப்பு புள்ளிகள் பெற பயன்படுத்தி இருப்பான். ஆனால் கருப்பு மலைக்குள் சென்று அங்கு அவனது தங்கை வேதாவை பார்த்த பிறகு அவனது வலிமைக்கும் தங்கையின் வலிமைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டான். இந்த வித்தியாசத்தை சமம் செய்ய வேண்டுமென்றால் வீரா அவனது உடம்பை மட்டும் பலப்படுத்தினால் போதாது, மற்ற அனைத்திலும் கூட வலிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். இப்போது வீரா ஆயுதம் சுத்திகரிப்பு நுட்பத்தை பயின்றான் என்றால் அவன் சிறந்த கொல்லனாக மாறுவான். அதனால் தனது தங்கையிடம் பேசுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு கிடைக்கும் என்று யோசித்தான் வீரா. மேலும் இந்த ஆயுத சுத்திகரிப்பு கையேட்டை படித்து நிபுணர் தாமோதரன் போல் தலைசிறந்த கொல்லனாக மாற எண்ணியிருந்தான். இது உறுதியாகாத விஷயம் என்றாலும் அவனுக்கு வேறு வழிகள் இல்லை. இந்த திட்டத்தின்படிதான் நகர வேண்டும். அதனால் இப்போது இந்த கையேட்டை வாங்கியே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். வீரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? ஏலம் எடுத்து உனக்கு அந்த பொருள் கிடைச்சிட்டா உடனே நீ அதுக்கான ஆன்மீக கற்களை கொடுக்கணும். இல்லனா நம்மளை இந்த இடத்துல இருந்து வெளியவே விட மாட்டாங்க என்று பதற்றத்தில் கத்தினான் நதியன். அவனுக்கு அருகில் இருந்த சிவாவிற்கும் பதற்றம் அதிகமானது. அப்போது வீரா, அதியா, ஏலம் கேட்கிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அப்ப அதுக்கான ஆன்மீக கற்களும் என்கிட்ட இல்லாமையா இருக்கும் என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்ட அதியன் மற்றும் சிவா இருவருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வீரா எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவும் எடுக்க மாட்டான் என்று இருவரும் நம்பினார்கள். அவனிடம் ஆன்மீக கற்கள் இருக்கிறது என்றால் அவன் ஏலம் கேட்பதை நாம் குறுக்கிட வேண்டாம் என்று இருவரும் எண்ணி தலையசைப்புடன் அமைதியானார்கள். அப்போது அங்கு ஏலம் கேட்க வந்த அனைவரும் வீராவின் அறையைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீராவின் குரலை வைத்து அவன் இளைஞன்தான் என்று அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். அத்துடன் அந்த நபர் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடன் என்பதையும் அங்கிருந்த அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். ஏயா, ஒரு சாதாரண வெளிப்புற சீடன் கிட்ட எப்படி 20,000 ஆன்மீக கற்கள் இருக்கும்? அதான, ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஆள் கூட அவ்வளவு ஆன்மீக கற்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. ஒருவேளை அந்த பையன் உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்குமோ என்று அங்கு ஏலத்தில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். சாகித்யா திரும்பி வீராவின் அறையை பார்த்து மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தான். ஸ்வர்ணபூமி குடும்பத்தை பொறுத்தவரை அந்த புத்தகம் எவ்வளவு விலையானாலும் சரி அதை வாங்கியே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். இதற்கு ஒரே காரணம், ஆயுத சுத்திகரிப்பு கையேடு உருவாக்கிய சிறப்பு நிபுணர் தாமோதரன் அதில் பல ரகசிய குறிப்புகளையும் அத்துடன் ஆயுதங்களை எப்படி வலுப்படுத்தலாம் என்ற குறிப்புகளையும் வைத்திருப்பார் என்பதால்தான். சாகித்யா அவனது கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் அவனது மனதிற்குள் கோபம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவனது கோபத்தை வெளிப்படுத்தினார். அவனை இந்த அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிடுவார்கள் என்பதால் இந்த ஏலத்தில் எப்படியாவது வெற்றி பெற்று தனது பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் சாகித்யா. அதேபோல் வீராவின் குரலும் திடமாகவும் தைரியமாகவும் இருந்தது. அவனது குரலிலும் எந்த ஒரு பயமும் இருப்பது போல் இல்லை. அத்துடன் இந்த ஏலத்தை வென்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். வீரா தனக்கு போட்டியாகவும் பிரச்சனைக்குரியவனாகவும் இருப்பான் என்று சாகித்யா எண்ணினான். அத்துடன்
வீராவுடன் பயங்கரமாக சண்டை போட்டுதான் இதில் வெற்றி பெற Uploaded by Dino on service. வேண்டும் என்றும் புரிந்து கொண்டார். விலை அதிகமாவது சாகித்யாவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கு வேறு சில விஷயங்கள் பிரச்சனையாக தெரிந்தது. இன்று சாகித்யா விலையை பார்க்காமல் ஏலம் கேட்டான் என்றால் இந்த புத்தகத்தின் விலை உச்சத்தை அடையும். அப்படி நடக்கும் போது இது அங்கிருக்கும் உயர்குடி குடும்பத்தின் கவனத்திற்கு வரும். பிறகு அவர்களும் இதற்கு ஏலம் கேட்க ஆரம்பிப்பார்கள். இதை சாகித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போது 20,100 ஆன்மீக கற்கள் என்று மேடையில் இருந்த துணை மேலாளர் கத்திவிட்டு, வேற யாராவது ஏலம் கேட்க விரும்புறீங்களா என்று கேட்டார். 22,000 என்று சாகித்யா கத்திவிட்டு அவனுக்கு அருகில் இருந்த பெண்ணை பார்த்து, பார்கவி, அந்த அறையில் இருக்கிறவன கொஞ்சம் கவனிச்சுட்டு வரியா என்று கேட்டான். அதை கேட்ட பார்கவி சிறு புன்னகை செய்துவிட்டு தலையை அசைத்தாள். பிறகு அவளது இடத்திலிருந்து எழுந்து வீரா இருந்த அறைக்கு சென்றாள். 22,100 என்று வீரா மீண்டும் 100 ஆன்மீக கற்கள் ஏற்றி கேட்டார். அப்போது பார்கவி சென்று அந்த அறையின் கதவை திறந்து நின்றாள். அவள் ஒரு கையை தனது இடுப்பில் வைத்துக் கொண்டு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்று கேட்டாள். அவளது அழகில் மயங்கிய அதியன் சிவா இருவரும் அவளை கண் இமைக்காமல் வாயை திறந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வீரா பார்கவியின் கண்களை பார்த்து, சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்க, எங்க சின்ன முதலாளி உன்னை ஏலம் கேட்க வேண்டான்னு சொல்றாரு என்று முகத்தில் புன்னகையுடன் அவளது பழுப்பு நிற கண்களில் கோபத்துடனும் எடுத்துரைத்தாள் பார்கவி. அதை கேட்ட வீரா புருவத்தை சுருக்கினான். வீரா ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வந்த பிறகு பல சின்ன முதலாளிகளை பந்தாடி இருக்கிறான். அதனால் அவன் எந்த ஒரு பயமும் இல்லாமல், யார் உங்க சின்ன முதலாளி என்று நக்கலாக கேட்க, அவர் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சற்று திமிருடன் கூறினாள். ஒரு சாதாரணமான நபரை பயப்படுத்துவதற்கு குடும்பத்தின் பெயரே போதுமானதாக இருந்தது. ஆனால் அது வீராவிடம் எடுபடாது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஸ்வர்ணபூமி குடும்பமா என்று வீராவின் முகம் குழப்பமாக மாறியது. வீரா ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வந்தது முதல் அவன் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் இவன் ஆசிரமத்தில் நுழைந்ததிலிருந்து தெற்கு திசையில் நரமாமிச பூச்சி வேட்டைக்கு சென்றது வரை வீராவை காயப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருந்தனர். ஆமா, எங்க சின்ன முதலாளி பேரு சாகித்யா. நீ அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பன்னு நினைக்கிற. அதனால இதுக்கப்புறம் ஏலம் கேட்காத. அதையும் மீறி கேட்டன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, பார்த்துக்கோ என்று மிரட்டும் தொனியில் பேசினாள் பார்கவி. ஐயோ, சாகித்யாவா என்று வீரா கேட்டுவிட்டு தலையில் கை வைத்தான். பிறகு தொடர்ந்து பேசினான். அவரு ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அச்சோ என்றான். அப்ப நீ எங்க சின்ன முதலாளியை பத்தி கேள்விப்பட்டிருக்க போல என்று பார்கவி பெருமையுடன் சிரித்தாள். அப்போது சட்டென்று வீராவின் முகம் மாறியது. அவன் சிரித்துக் கொண்டே, அப்ப உன் சின்ன முதலாளிக மேல இருந்து கீழே விழுந்து சாக சொல்லு என்று கடுமையாக கூறினான். அதை கேட்ட பார்கவி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இவன் திமிரு பிடித்தவன் என்று அவளுக்கு தெரிந்தது. ஆனால் இந்த அளவுக்கு திமிரை வெளிப்படுத்துவான் என்று அவள் சற்றும் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. வீராவிற்கு சாகித்யா யார் என்று தெரிந்தும் அவன் எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறான் என்று அதிர்ந்து போனாள் பார்கவி. இதை வைத்தே வீராவிற்கு சாகித்யாவின் மீது பயம் இல்லை என்று புரிந்து கொண்டாள். உடனே பார்கவியின் தலைமுடியிலிருந்து ஆன்மீக சக்தி வெளியே வந்தது. பார்கவி என்ன செய்ய போகிறாள்? வீராவிற்கும் சாகித்யாவிற்கும் சண்டை ஏற்படுமா? இதை பற்றி மேலும் தெரிந்து உன் சின்ன முதலாளிய கீழே விழுந்து சாக சொல்லு என்று நக்கலாக கூறினான் வீரா. அதை கேட்ட பார்கவி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வீரா இந்த அளவுக்கு திமிரை வெளிப்படுத்துவான் என்று அவள் சற்றும் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. வீராவிற்கு சாகித்யா யார் என்று தெரிந்தும் அவன் எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறான் என்று பார்கவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
இதை வைத்தே வீராவிற்கு சாகித்யாவின் மீது பயமில்லை என்று புரிந்து கொண்டாள். உடனே பார்கவியின் தலைமுடியிலிருந்து ஆன்மீக சக்தி வெளியே வந்தது. பார்கவியின் தலைமுடி நீல நிறத்தில் இருந்தது. அது காற்றில் அங்கும் இங்கும் பறந்தது. திடீரென்று அவளது தலைமுடியின் கீழ்ப்பகுதி வீராவை நோக்கி திரும்பியது. அதிலிருந்த பல முட்கள் வீராவை தாக்க தயாராக இருந்தது. ஏய், எங்க குடும்பத்தை எதிர்த்தவங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல. அதே மாதிரி உனக்கும் உன் உயிர் மேல ஆசை இல்ல போல இருக்கு என்று மிரட்டும் தொனியில் ஆவேசமாக கேட்டாள் பார்கவி. வீரா அவளை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு அங்கு ஏலக்கூடத்தில் இருக்கும் பாதுகாவலர்களை பார்த்துவிட்டு, ஆமா, நீ என்ன தாக்க போறியா? அதுக்கு முன்னாடி நீ எங்க இருக்கன்னு உனக்கு தெரியுதா என்று கேட்டான். பார்கவி வீராவின் அறைக்கு செல்லும் போதே அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவள் பக்கம் திரும்பிவிட்டது. அங்கு பார்கவி பேசிக் கொண்டிருப்பதை கேட்கும் போதே அங்கு யாஞ்சல் குடும்பத்தின் பாதுகாவலர்கள் வந்து விட்டார்கள். Uploaded by Dino on service. தேவநிதி ஏல இல்லத்தை பொறுத்தவரை அந்த ஏலத்திற்கு வரும் அவர்களது வாடிக்கையாளர்களை பாதுகாப்பது அவர்கள் பொறுப்பு. மேலும் அங்கு சண்டை நடக்கக்கூடாது என்பது முக்கியமான விதிமுறை. அங்கிருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட பார்கவி சட்டென்று அவளது ஆன்மீக சக்தியை அவளுக்குள் எடுத்துக் கொண்டாள். அவளது தலைமுடியின் கீழ்ப்பகுதியிலிருந்து வந்த முட்களும் மீண்டும் உள்ளே சென்று இயல்பு நிலைக்கு திரும்பியது. வீராவை பார்த்து முணுமுணுத்துக் கொண்டே அவனது அறையிலிருந்து சாகித்யா இருக்கும் இடத்திற்கு வந்தாள் பார்கவி. அதை பார்த்த வீரா 24,100 என்று தனது ஏலத்தை கேட்டான். வீராவின் குரலை மீண்டும் கேட்ட சாகித்யா அவனை கொன்றே ஆக வேண்டும் என்று மனதில் எண்ணியவாறு முறைத்துக் கொண்டே இருந்தான். அதியன் மற்றும் சிவா இருவரும் பதற்றத்தில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் வீரா ஒரு சிறு புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். பார்கவி விரக்தியுடன் வந்து அமர்ந்திருப்பதை பார்த்தபோதே அவனது திட்டம் தோல்வி அடைந்து விட்டது என்று சாகித்யா புரிந்து கொண்டான். அப்படி இருப்பினும் சாகித்யா சிறு புன்னகையுடன் பார்கவியிடம், அந்த பையன் என்ன சொன்னா என்று கேட்டான். உங்களை சாக சொன்னா என்று சோகத்துடன் கூறினாள் பார்கவி. அதை கேட்டதும் சாகித்யா முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து அவன் அப்படியே தலையை கீழே சாய்த்துக் கொண்டான். பின் திடீரென்று பார்கவிக்கு அருகே சென்ற சாகித்யா, இந்த அளவுக்கு திமிரு பிடிச்சவன நான் பார்த்ததே இல்லை. சரி விடு, இனி நாம ஏலம் கேட்க வேண்டாம் என்றான். அதை கேட்டதும் பார்கவிக்கு அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தது. அவள் சாகித்யாவை பார்த்து, நாம ஏன் பின்வாங்கணும்? நீங்க அந்த பையனை பார்த்து பயந்துட்டீங்களா என்ன என்று கேட்டாள். சாகித்யா கோபத்துடன், பயமா எனக்கா என்று வரட்டு சிரிப்புடன் தொடர்ந்து பேசினான். நான் இப்ப ஏலம் கேட்டா இங்க இருக்கிற உயர்குடி குடும்பங்கள்லாம் ஏலம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த புத்தகம் ஏதாவது பெரிய குடும்பத்தோட கைக்கு போய் சேர்ந்துரும். அப்புறம் கனவுல கூட அந்த புத்தகம் நமக்கு கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன், அந்த புத்தகம் அந்த பையனுக்கே கிடைக்கட்டும் என்றான். பார்கவி புரியாமல் குழம்பினாள். அதை புரிந்து கொண்ட சாகித்யா, அட, உயர்குடி குடும்பத்திலிருந்து புத்தகத்தை வாங்கறதுதான் கஷ்டம். ஆனா இவன மாதிரி பின்புலமே இல்லாதவன் கிட்ட இருந்து புத்தகத்தை வாங்குறது கஷ்டமே இல்ல. இப்ப புரியுதா என்று கேட்டான். இப்போதுதான் பார்கவி சாகித்யாவின் எண்ணத்தை புரிந்து கொண்டாள். தேவநிதி ஏல இல்லத்தில் சண்டை போடுவது தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் ஏலம் முடிந்த பிறகு வீரா இந்த ஏலக்கூடத்தை விட்டு வெளியே சென்றே ஆக வேண்டும். அது மட்டுமின்றி வீரா ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடன்தான். அவனை கண்டுபிடிப்பது, அவனிடமிருந்து புத்தகத்தை வாங்குவது அவ்வளவு கடினமான விஷயமே இல்லை. அடுத்த நிமிடம் சாகித்யா ஏலம் கேட்பதை நிறுத்திவிட்டார். அங்கிருந்த யாரும் வீராவுடன் போட்டி போட்டு ஏலம் கேட்கவில்லை. அதனால் ஆயுதம் சுத்திகரிப்பு கையேடு இப்போது வீராவிற்கு சொந்தமானது. தேவநிதி ஏல இல்லத்தின் விதிமுறைகள் படி ஏலத்தில் எடுத்த பொருளுக்கான ஆன்மீக கற்களை உடனே செலுத்த வேண்டும். ஆனால் வீராவின் பெரிய பேசுடர் சிங்கத்தின் சக்தி மூலம் ஏலத்திற்கு இன்னும் வராமல் இருப்பதால் அவனுக்கு அது விற்கப்படும் வரை
கால அவகாசம் கொடுக்கப்படும். அத்துடன் அதுவரை ஆயுத சுத்திகரிப்பு கையேடும் வீராவிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது. மேடையில் நின்று கொண்டிருந்த துணை மேலாளர் அங்கப்பன், பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஆயுத சுத்திகரிப்பு கையேடு வீரசிம்மனுக்கு நல்ல விலைக்கு விற்கப்பட்டது. இப்ப நம்ம இறுதியான ஏலத்துக்கு வரப்போறோம். இதுல 2 அரிதான பொருளை விற்பனைக்கு வைக்க போறோம். இந்த 2 பொருளுடைய ஆரம்ப விலையே ஆயுத சுத்திகரிப்பு கையேட்டை விட ரொம்ப அதிகமானது. இருந்தாலும் அந்த பொருளை வாங்க நீங்க எல்லாரும் ஆர்வம் காட்டுவீங்கன்னு நம்புறேன் என்று கூறிவிட்டு வலது பக்கம் பார்த்து கைத்தட்டினார். ஒரு சின்ன ஜாடியை எடுத்துக்கொண்டு ஒரு நபர் வந்து அங்கப்பனுக்கு முன்னால் இருந்த மேசையில் வைத்துவிட்டு சென்றார். பின்னர் அங்கப்பன் அவரது ஆன்மீக சக்தியை அந்த ஜாடியை நோக்கி செலுத்தினார். அதில் அந்த ஜாடியிலிருந்து ஒரு தடிமனான திரவியம் வெளியே மிதந்து கொண்டு வந்தது. இந்த ஜாடியில 50 சொட்டு தேவமூல சாரம் இருக்கு. இதோட ஆரம்ப விலை 20,000 ஆன்மீக கற்கள். ஏலம் கேட்கிறவங்க கேட்கலாம் என்று அங்கப்பன் கூறிவிட்டு அந்த ஜாடியிலிருந்து வெளியே வந்த திரவியத்தை மேலும் மேலே பறக்க வைத்தார். அதனால் அங்கிருந்த அனைவரும் அதை தெளிவாக பார்க்க முடிந்தது. அந்த திரவியத்தை Uploaded by Dino on service. பார்த்த அனைவரும் சிறிது நேரம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். பிறகு அந்த திரவியத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இந்த தேவமூல சாரம் மந்திர ஆயுதங்கள் மீது பிரயோகப்படுத்துவதன் மூலம் அந்த ஆயுதத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அதாவது ஒரு நடுத்தர நிலை ஆன்மீக ஆயுதத்தில் இந்த தேவமூல சாரத்தை பயன்படுத்தினால் அந்த ஆயுதம் உயர்நிலை ஆன்மீக ஆயுதமாக மாறும். இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த சாரத்தை பயன்படுத்தியவுடன் அந்த ஆன்மீக ஆயுதம் அடுத்த நிமிடமே சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். தேவமூல சாரம்தான் ஆயுதங்கள் மற்றும் சில பொருட்களுக்கு பலம் தரும் திரவியமாகும். இவ்வளவு நன்மை கொடுக்கும் இந்த சாரம் கிடைப்பது மிகவும் கடினமானதாகும். அதே நேரம் வீரா அவனது அறையில் அமர்ந்தவாறு வாயை பிளந்து கொண்டு காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் திரவியத்தை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். வீராவின் மனதில் ஒரு சில கேள்விகள் இருந்தது. நம்ம புனித வெள்ளை நெருப்பை வச்சு உருக்குனதும் வர்ற உலோக சாரம்தான் இந்த தேவமூல சாரமா இருக்குமா என்று நினைத்தான். அங்கு காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் திரவியம் உலோக சாரம் தானா அல்லது வேறு ஏதேனுமா என்று குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் வீரா. இந்த தேவமூல சாரம்னா உண்மையில என்ன? இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் என்று வீரா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். 23,000 ஆன்மீக கற்கள். அந்த தேவமூல சாரத்தை நான் வாங்கிக்கிறேன் என்று சிறப்பு அறையில் அமர்ந்திருந்த ஒரு வயதானவர் ஏலம் கேட்டார். நாச்சியப்பா, இத உன்னை வாங்கிட்டு போக நான் விடமாட்டேன்பா. 25,000 ஆன்மீக கற்கள் என்று அவருக்கு அருகில் மற்றொரு சிறப்பு அறையில் இருந்த வயதானவர் கூறினார். அதை கேட்ட நாச்சியப்பன் முகம் கோபமாக மாறியது. அவரது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, காத்தையா, இந்த பொருள் எனக்கு வேணும். நீ தேவையில்லாம என் கூட பிரச்சனைக்கு வராத. சொல்லிட்டேன், ஆமா என்று கடுமையாக கூறினார். இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க அங்கிருந்த மற்ற அனைவரும் ஒருவருக்கொருவர் அடுத்து என்ன செய்யலாம் என்று உடன் வந்தவர்களுடன் கலந்து பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள். மறுபக்கம் வீராவின் அறையிலிருந்த அதியன் அந்த 2 நபரையும் பார்த்துவிட்டு, வீரா, முதல்ல பேசினது நாவிதன் குடும்பத்தை சேர்ந்தவர், 2வது பேசினது காயாமலர் குடும்பத்தை சேர்ந்தவர். அரச தலைநகர்ல இருக்கிற 8 குடும்பங்கள்ல இந்த 2 குடும்பமும் ஒண்ணு. இன்னைக்கு ஏலம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது பாரு என்றான். 2 பேரும் 8 குடும்பத்தை சேர்ந்தவங்களா என்று வீரா ஆச்சரியமாக கேட்டான். அந்த 2 வயதானவர்களும் 8 பெரிய குடும்பத்தின் உறுப்பினர்கள். அதனால்தான் அவர்களுக்கு மரியாதை தரும் விதமாக இருவருக்கும் சிறப்பு அறை கொடுக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டான். இருவரும் இந்த தேவமூல சாரத்திற்கு சண்டை போட்டுக் கொண்டு ஏலம் கேட்டார்கள் என்றார். இதன் விலை கற்பனைக்கு எட்டாத இடத்தில் வந்து நிற்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த இருவரும் மிகவும் வளமிக்க குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அங்கு ஏலமெடுக்க வந்திருக்கும் மற்றவர்களும் இவர்களின் அளவிற்கு வளம் மிக்கவர்கள்தான். அதனால் அங்கிருந்த சிலரும் இந்த தேவமூல சாரத்தை விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்
ஏலம் கேட்க ஆரம்பித்தார்கள். வீரா மட்டும்தான் மேடையிலிருந்து திரவியத்தை பார்த்தவாறு அமர்ந்திருந்தான். வீரா அவனது நண்பர்களை பார்த்து, அம்மா, இந்த தேவமூல சாரத்துல அப்படி என்ன இருக்கு? இதோட சிறப்பு என்ன? இதுக்கு ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்று அடுத்தடுத்து அவனது கேள்வியை முன்வைத்தான். அது என் சிறு அதிர்ச்சியுடன், வீரா, உனக்கு இந்த திரவியத்தை பத்தி தெரியாதா? உண்மையாவே நீ இந்த தேவமூல சாரத்தை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா Uploaded by Dino on service. என்று கேட்டான். வீராவும் இல்லை என்று தலையை அசைத்தான். அவனும் ஆயுதம் சுத்திகரிப்பு பற்றிய பல புத்தகங்களை படித்திருக்கிறான். ஆனால் இந்த தேவமூல சாரத்தை அவன் படித்ததே இல்லை. வீரா இந்த தேவமூல சாரத்தை முதலாக பார்க்கும் போது அது புனித வெள்ளை நெருப்பால் உருவாக்கப்பட்ட உலோக சாரம் போலத்தான் தெரிந்தது. ஆனால் அதுதானா என அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. அது என் அவனது அறிவை வெளிப்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்துவிட்டு அவனது இடத்தில் சரியாக அமர்ந்து கொண்டு வீராவிடம், வீரா, பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இந்த தேவமூல சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆயுதத்துல சில துளி தேவமூல சாரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆயுதங்களுடைய சக்தி இந்த தேவமூல சாரத்தோட நேரடி தொடர்புடையதா இருக்கு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, எந்த ஆயுதம் எல்லாம் வலிமையா இருக்கோ அதுல எல்லாம் தேவமூல சாரம் அதிகமா இருக்கும் என்றான். சரி 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 என்ற வீராவின் மனதில் சில விஷயங்கள் வேகமாக ஓடியது. இத்தனை நாட்கள் அவனது உடல் உள்வாங்கிக் கொண்டிருந்த உலோக சாரம் எல்லாம் தேவமூல சாரம்தான் என்று அவனுக்கு இப்போது புரிந்தது. அப்ப நாம நினைச்சது சரிதான். எந்த ஒரு ஆயுதத்தையும் புனித வெள்ளை நெருப்பால உருக்குனா அதுல கிடைக்கிறது தேவமூல சாரம்தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட வீரா மிகவும் உற்சாகமாக உணர்ந்தான். அதாவது அவன் தனது ஆன்மாவில் இருக்கும் தெய்வீக நாகத்தின் பாம்பு செதிலின் சக்தியை எழுப்ப வேண்டுமென்றார். அதற்கு இந்த தேவமூல சாரம் மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு உயர்நிலை மரண ஆயுதத்துல 5 இல்லனா 6 சொட்டு தேவமூல சாரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன ஜாடியில இருக்கிற தேவமூல சாரம் ஏன் ஒரு ஆயுதத்தை விட அதிகமான விலையில ஏலத்துல விற்க பாக்குறாங்க என்று வீரா சந்தேகத்துடன் கேட்டான். அதை கேட்ட அதியன் சிறு புன்னகையுடன், ஆமா வீரா, எல்லா மந்திர ஆயுதங்கள்லயும் தேவமூல சாரம் இருக்கும். ஏன் குறைந்த நிலை மரண ஆயுதத்திலையும் இந்த திரவியம் இருக்கும். ஆனா இந்த திரவியத்தை எந்த ஒரு கொல்லனாலையும் உருவாக்க முடியாது. அதனாலதான் இந்த தேவமூல சாரம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இதுக்கான சண்டையும் ஆரம்பமாகுது. அதோட இது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் இத வாங்குறாங்க என்று கூறினார். ஆமா, இது யாரும் உருவாக்க முடியாதுன்னா இது எங்கிருந்துதான் கிடைக்குது என்று வீரா கேட்க, யாருக்கு தெரியும், யாராவது எப்படி உருவாக்குறதுன்னு யதார்த்தமா கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்னமோ என்றான் அதியன். வீராவிற்கு இந்த தேவமூல சாரத்தை உருவாக்க தெரியும். அதனால் அவன் அதன் பிறகு எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. வீராவின் எண்ணத்தில் என்ன ஓடுகிறது? வீரா உருவாக்குவது தேவமூல சாரம் தானா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேள். தேவமூல சாரத்தின் விலை நேரத்திற்கு நேரம் ஏறிக்கொண்டே இருந்தது. ஆரம்ப விலையான 20,000 ஆன்மீக கற்களிலிருந்து 80,000 ஆன்மீக கற்களுக்கு வந்திருந்தது. அங்கிருந்த உயர்குடி குடும்பத்திற்கு 1,00,000 ஆன்மீக கற்கள் என்பது மிகவும் பெரிதானதாகும். ஆனால் நாவீதன் குடும்பத்தை சேர்ந்த நாச்சியப்பனும் காயாமலர் குடும்பத்தை சேர்ந்த காத்தையனும் அந்த பொருளை வாங்க போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த இருவருக்கும் நடுவில் மற்றவர்கள் அவ்வப்போது 1 அல்லது 2 முறை ஏலம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக 50 சொட்டுக்கள் இருக்கும் தேவமூல சாரத்தை நாவீதன் குடும்பத்தை சேர்ந்த நாச்சியப்பன் பெற்றார். அவர் 1,20,000 ஆன்மீக கற்கள் கொடுத்து வாங்கினார். அதை பார்த்த வீரா அதிர்ந்து போனார். அவனால் சில ஆயிரம் ஆன்மீக கற்களை வைத்து உயர்நிலை மரண ஆயுதமே வாங்க முடியும். அதன் மூலம் அவனுக்கு 5 சொட்டுகள் தேவமூல சாரம் கிடைக்கும். இந்த வகையில் வீரா 10 உயர்நிலை மரண ஆயுதம் வாங்கினார். அவனுக்கு 50 சொட்டுக்கள் இருக்கும் தேவமூல சாரம் கிடைக்கும். வீரா மட்டும் அந்த 50 சொட்டுக்கள் தேவமூல சாரம் எடுத்துக்கொண்டார். அவனால் தெய்வீக நாகத்தின் 10 பாம்பு செதிலின் சக்தியை எழுப்ப முடியும். அதுவே
வீரா அந்த 50 சொட்டுக்களை ஏலத்தில் விட்டால் அவன் லட்சத்தில் ஆன்மீக கற்களை பெற முடியும். வீராவை பொறுத்தவரை இது மிகவும் லாபகரமான தொழிலாக தெரிந்தது. இதைத் தொடர்ந்து வீரா செய்தால் அவன் விரைவாக வளம் மிக்கவனாக மாறிவிடலாம். இதேபோல் எல்லாம் சரியாக நடந்தால் வீரா சிறிது நாட்களில் மிகப்பெரிய வளம் மிக்கவனாக மாற முடியும். அதன் பிறகு அந்த ஆன்மீக கற்களை பங்களிப்பு புள்ளிகளாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி செஞ்சா வேதாவை காப்பாத்துறது அவ்வளவு கஷ்டமா இருக்காது என்று வீரா அவனது மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தான். வீரா அங்கு நடக்கும் ஏலத்தை சற்றும் கவனம் செலுத்தவே இல்லை. பிறகு துணை மேலாளர் அங்கப்பன் ஏலத்திற்கு அடுத்த பொருளான பெரிய பேய் சுடர் சிங்கத்தின் சக்தி மூலத்தை எடுத்துக்கொண்டு வரும்போதுதான் வீராவின் கவனம் ஏலத்திற்கு வந்தது. தேவ மூல சாரத்திற்கு பிறகு பெரிய பேய் சுடர் சிங்கத்தின் சக்தி மூலத்தை ஏலத்திற்கு கொண்டு வந்து வைத்தார். அதன் மூலம் இந்த பொருள் இதற்கு முன்பு விற்கப்பட்ட தேவமூல சாரத்தை விட அரிதானது என்று சொல்லாமல் சொல்லியது. அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் பேய்சுட சிங்கத்தின் சக்தி வளத்தை மேடைக்கு கொண்டு வரும்போது அங்கிருந்த அனைத்து ஏலம் கேட்பவர்களும் அந்த பொருளைத்தான் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களின் ஆர்வமான உணர்ச்சிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு தேவமூல சாரத்தை விட பேய்சுட சிங்கத்தின் சக்தி மூலம் எவ்வளவு முக்கியமாக தெரிகிறது என்று அங்கப்பனால் உணர முடிந்தது. அத்துடன் இந்த சக்தி வாய்ந்த பொருள் பல வருடங்கள் கழித்து ஏலத்திற்கு வந்திருக்கிறது. அப்படி இருப்பினும் இந்த பொருள் விற்கப்பட்ட விலை வீராவிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. வீரா கொண்டு வந்த பொருள் தேவமூல சாரத்தை விட அதிகமான ஆரம்ப நிலையில் இருந்தால் இறுதியாக பேய்சுடர் சிங்கத்தின் சக்தி மூலம் 70,000 ஆன்மீக கற்களுக்குத்தான் விற்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தேவமூல சாரத்தை பெரிய விலைக்கு நாச்சியப்பன் வாங்கிவிட்டார். அதனால் அவர் பேய்சுடர் சிங்கத்தின் சக்தி வளத்திற்கான ஏலத்தில் அவரால் பங்கெடுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் இந்த பொருளுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு போட்டியும் இல்லை. இறுதியாக காயாமலர் குடும்பத்தை சேர்ந்த காத்தையன்தான் பேய்சுடர் சிங்கத்தின் சக்தி மூலத்தை வாங்கினார். 70,000 ஆன்மீக கற்கள் நமக்கு போதுமானதுதான். இந்த ஏலக்கூடத்துடைய துணையாளருக்கும் ஆயுத சுத்திகரிப்பு கையெடுக்கும் போக நம்ம கிட்ட 40,000 ஆன்மீக கற்கள் இருக்கும். அதை விட இங்க வந்ததுனால தேவமூல சாரத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் என்று வீரா நினைத்தார். அப்போது தேவநிதி ஏல இல்லத்தின் ஏலம் இத்துடன் முடிவடைகிறது என்ற அறிவிப்பு வந்தது. அதன் பிறகு அங்கு ஏலத்திற்கு வந்த அனைவரும் அந்த இடத்திலிருந்து கிளம்பினார்கள். அங்கு பொருளை வாங்கியவர்கள் மட்டும் வரிசையில் காத்திருந்து அதற்கான ஆன்மீக கற்களை கொடுத்து அவர்களது பொருளை வாங்கிச் செல்ல நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையில்தான் வீராவும் நின்று கொண்டிருந்தான். அப்போது அவன் யதார்த்தமாக திரும்பி ஒரு இளம் வயது நபரை பார்த்தான். அந்த நபர் பட்டாடை உடுத்திக் கொண்டு வீராவை ஏளனமான சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அவனுக்கு அருகில் ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண்தான் தன்னை பார்க்க அறைக்கு வந்த பார்கவி என்பதை நினைவு கூர்ந்தான் வீரா. பின் பார்கவிக்கு அருகில் இருக்கும் நபரை பார்த்தவன், ஓ, இவன் தான் பைத்தியக்காரன்னு சொல்லப்படுற அந்த சாகித்யாவா? இவனோட ஆட்கள் தான் என்ன அத்தனை முறை கொல்ல பார்த்திருக்காங்க என்று தனக்குள் சொன்னவன் சாகித்யாவை திமிராக பார்த்தான். சாகித்யாவோ வீராவின் தொண்டையை அறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனை கொலை வெறியோடு பார்த்து கொண்டிருந்தான். இதை உணர்ந்த வீராவின் கண்களிலோ சிறிதளவும் பயமில்லை. அவன் சாகித்யாவை ஏளனமாக பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். சாகித்யாவை வீரா எந்த தைரியத்தில் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக உணர்ந்தார்கள். ஆனால் அவர்களால் அதை இருவரிடமும் கேட்க முடியாது என்பதால் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். வீராவும் சாகித்யாவைப் போல் அவனுக்கு சமமான வீரனாக இருந்திருந்தார் அங்கிருந்தவர்கள் பார்வை வீராவின் மீது இருந்திருக்காது. ஆனால் வீரா அர்த்த மகாவீர போர் வீரன் நிலையில் இருக்கும் சாதாரணமான வெளிப்புற சீடனாக இருந்து கொண்டு ஏன் இவ்வளவு திமிராக இருக்கிறான் என்று
அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சாகித்யாவின் பலத்திற்கு முன்னால் வீராவால் சிறிது நேரம் கூட தாங்க முடியாது. பிறகு எதற்கு இவன் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அனைவரும் வீராவை வசைப்பாடிக் கொண்டிருந்தார்கள். சாகித்யா இன்றுதான் வீராவை முதலாக பார்க்கிறான். இருப்பினும் அவனை முன்பே பார்த்தது போல் அவனது மனதில் ஓடியது. அப்போது ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்த ஒரு சீடனை சாகித்யா அழைத்து, ஏய், அவனை பத்தி விசாரிச்சுட்டு வான்னு சொன்னல்ல, அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா என்று கேட்க, அந்த சீடன், அவன் பேரு வீரசிம்மன் சின்ன முதலாளி என்று கூறினான். வீரசிம்மனா? இவன்தானா அது என்றான் சாகித்யா. வீராவின் பெயரை இதற்கு முன்பே சாகித்யா கேள்விப்பட்டிருக்கிறான். சில நாட்களுக்கு முன்பு வீரா சைத்தன்யாவை போட்டியில் வென்றிருந்தான். அதற்கு வீராவை பழிவாங்குமாறு சைத்தன்யா சாகித்யாவிடம் கெஞ்சி இருந்தான். அந்த சமயத்தில் வீரா மணிப்பூரக சக்கரத்தில் இருந்ததா அவனை பழிவாங்க நாம் செல்ல வேண்டாம் என்று எண்ணிய சாகித்யா தனது குடும்பத்தில் பணிபுரியும் விக்னேஷை அனுப்பினார். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால், சாகித்யாவை அனுப்பிய விக்னேஷை வீரா கொன்றுவிட்டான். இந்த செய்தி பொற்கதிர் குழுவை சேர்ந்த வெளிப்புற சீடனான கார்த்திக் மூலம் சாகித்யாவுக்கு தெரிய வந்தது. அதை கேட்ட சாகித்யா வீராவை கண்காணிக்க கார்த்திக்கிடம் உத்தரவிட்டிருந்தான். அதன் பின்னர் கார்த்திக்கும் வீரா தெற்கு திசையில் பூச்சி வேட்டைக்கு செல்லும் தகவலை சாகித்யாவிடம் அனுப்பினான். சாகித்யாவும் வீராவை கொல்ல எலும்புக்கூட்டு சகோதரர்களை அனுப்பி வைத்தார். ஆனால் கார்த்திக்கோடு சேர்த்து எலும்புக்கூட்டு சகோதரர்களையும் வீரா கொன்றுவிட்டான் என்ற செய்தி மட்டுமே வந்தது. அன்று முதல் இன்று வரை வீராவை கொல்ல சாகித்யா எந்த ஒரு திட்டமும் வகுக்கவில்லை. ஆனால் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஏலக்கூடத்தில் வீராவுக்குடன் நேருக்கு நேர் சந்திப்பான் என்று சாகித்யா சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. சாகித்யாவை வீரா முறைத்துக் கொண்டிருக்கும் காட்சி அங்கிருந்த மக்களுக்கு பதற்றத்தை உண்டு பண்ணியது. ஏனென்றால் சாகித்யா அரச தலைநகரத்தின் பிரபலமானவன், மேலும் சற்று பைத்தியக்காரன். எந்த நேரத்தில் எதை செய்வான் என்று யாருக்கும் தெரியாது. அதே நேரம் சாகித்யாவின் முகத்தில் புன்னகை விரிந்தது. அதை கண்டதுமே இவனால் இன்று வீராவிற்கு ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்றுதான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் பிரதாபன் உயர் பதவியில் இருப்பவர்களை வழியனுப்ப சென்று கொண்டிருந்தான். வீராவிற்கும் சாகித்யாவிற்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது என்பது பிரதாபனுக்கு நன்றாக தெரியும். இப்போது சாகித்யா வீராவை நோக்கி வருவதை பார்த்த பிரதாபன் இங்கு ஏதோ பிரச்சனை செய்யத்தான் சாகித்யா வருகிறான் என்று தெரிந்ததும் உடனே வேகமாக ஓடிச் சென்று சாகித்யாவிற்கு முன்னால் நின்று, வணக்கம் சாகித்யா என்று சிறு புன்னகையுடன் கூறினான். பிரதாபன் முகத்தில் சிரிப்பை பார்த்த யாராலும் தங்களது கோபத்தை அவனிடம் காட்ட முடியாது. சாகித்யா தலையை உயர்த்தி பிரதாபனை பார்த்துவிட்டு, நீ தான யாஞ்சல் குடும்பத்தோட 2வது வாரிசு, உன்னோட அண்ணன் தான விக்ராந்தன் என்று கேட்டான். ஆமா சாகித்யா, அண்ணன் இப்போ ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருக்காரு என்றான் பிரதாபன். உடனே சாகித்யா ஒரு அடி முன்வைத்து பிரதாபனை கட்டி அணைத்துக் கொண்டான். ஏலக்கூடத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் அதை பார்த்து திடுக்கிட்டு போனார்கள். பிரதாபனுடன் வந்த 2 காவலர்களும் சாகித்யா என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று முகத்தை சுழித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். சாகித்யா ஒரு மனநோயாளி போன்றவன். இவன் எதை எப்போது செய்வான் என்று யாருக்கும் தெரியாது. அதனால்தான் அங்கிருந்த மக்களும் காவலர்களும் அடுத்து சாகித்யா என்ன செய்யப் போகிறானோ என்று பதற்றத்தில் இருந்தார்கள். பிரதாபனை காயப்படுத்தும் எண்ணத்தில் சாகித்யா இல்லை. அவன் பிரதாபனின் காதுக்கு அருகில் சென்று, எங்க பாரு, நான் இந்த தேவநிதி ஏழை இல்லத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்க குடும்பத்து மேலையும் உங்க அண்ணன் மேலையும் தனி மரியாதை இருக்கு. ஆனா எனக்கு வீரசிம்மங்கிட்ட ஒன்னு சொல்லணும். அதனால அவனை சந்திக்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடு என்றான். அதை கேட்டதும் பிரதாபனுக்கு பயத்தில் வேர்த்தது. ஏனென்றால் சாகித்யாவின் சக்தி என்னவென்று பிரதாபனுக்கு நன்றாக தெரியும். இவன் ஏதேனும் பிரச்சனை செய்தால்
அது அங்கிருந்த அனைவருக்கும் அசௌகரியத்தை உண்டாக்கும். அதனால் சாகித்யா கேட்டபடி அவனுக்கு அனுமதி கொடுத்தான் பிரதாபன். சாகித்யா பிரதாபனை தள்ளிவிட்டு அவனது தோள்பட்டையில் தட்டிக் கொடுத்து விட்டு முன்னேறினான். பிறகு சாகித்யா வீராவை நோக்கி நடந்து சென்றான். தன்னை நோக்கி அவன் வருகிறான் என்று தெரிந்த வீரா அவனது சக்தியை எடுத்து தயாராக இருந்தான். அந்த சக்தியை வைத்து எந்த நேரத்திலும் தாக்கிக் கொள்ளலாம் என்று நின்று கொண்டிருந்தான் வீரா. சாகித்யா சிறு புன்னகையுடன், நீதான் வீரசிம்மனா என்று கேட்க, அதற்கு வீரா ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தான். அப்ப நீதான் என்னோட எலும்புக்கூட்டு சகோதரர்களையும் எனக்கு விசுவாசமான ஆளையும் கொன்னதா என்று கேட்க, உன் ஆளுங்க என்ன அடிச்சாங்க, நான் அவங்கள அடிச்சேன். அந்த எலும்புக்கூட்டு சகோதரர்கள் அவங்க என்ன கொல்ல வந்தாங்க, அதனால அவங்களுக்கு தண்டனையா மரணத்தை கொடுத்தேன் என்று சாகித்யா கண்களை பார்த்து சிறிதும் பயமில்லாமல் பேசினான் வீரா. உடனே சாகித்யா அந்த இடமே அதிரும் வகையில் கைகளை சத்தமாக தட்டினான். அந்த சத்தத்தை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றார்கள். பின் அந்த அறைக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உன்னை பாராட்டி ஆகணும் வீரசிம்மா, ஏன்னா இது நாள் வரைக்கும் எவனும் என் கண்ணை பார்த்து இப்படி பயம் இல்லாம பேசுனதே இல்லை என்று சாகித்யா சிரித்துக் கொண்டே கூறிவிட்டு, ஆனா இப்படிப்பட்ட ஆளுங்க ரொம்ப நாள் உயிரோடு இருந்ததும் இல்லை என்று கூறினார். வீராவின் பின்புலத்தை பற்றி சாகித்யா விசாரித்து விட்டார். வீராவை கொல்ல அவனுக்கு பல்லாயிரக்கணக்கான வழிகள் இருந்தது. ஆனால் சாகித்யாவை பொறுத்தவரை ஒருவனை உடல் அளவில் பலவீனப்படுத்துவதை விட அவனை மனதளவில் சித்திரவதை செய்வதுதான் அவனுக்கு பிடித்தமானது. ஓஹோ, அப்படியா என்று வீரா நக்கலாக கேட்டுவிட்டு, உன்னோட மிரட்டெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் பயமா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரியான மிரட்டலுக்கும் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி உருட்டு மிரட்டெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த மாதிரி என்கிட்ட பேசினவெல்லாம் இப்ப உயிரோடவே இல்லை, தெரியுமா என்று கூறினான். அதை கேட்ட சாகித்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மறைந்து போனது. வீராவிற்கும் சாகித்யாவிற்கும் இடையில் சண்டை ஏற்படுமா? சாகித்யா அடுத்து என்ன செய்ய போகிறான்? இதை பற்றி மேலும் வீரா கடுமையாக பேசியதை கேட்ட சாகித்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மறைந்து போனது. வீரா தொடர்ந்து பேசினான். இங்க பாரு, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். நீயும் உன்னோட ஸ்வர்ணபூமி குடும்பமும் பலம் வாய்ந்ததா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் உங்களை பார்த்து பயப்படுவேன்னு தப்பு கணக்கு போடாத. இதுக்கப்புறமும் நீ உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டி இந்த ஆயுத சுத்திகரிப்பு கையேட்டை என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்த புத்தகத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். எனக்கு பிரச்சனை தர எதுவும் எனக்கு தேவையே இல்லை. உனக்கு சந்தேகமா இருந்தா எங்க முயற்சி பண்ணி பாருங்க என்று சவால் விட்டான். வீரா இந்த அளவுக்கு செய்ய தயாராக இருப்பான் என்று சாகித்யா சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அரச தலைநகரில் இருக்கும் 8 குடும்பங்களில் ஸ்வர்ணபூமி குடும்பமும் ஒன்றாகும். யவன சாம்ராஜ்யத்தில் ஸ்வர்ணபூமி குடும்பம் இன்று வரை தோல்வியே கண்டதில்லை. குடும்பத்தின் பெயரை கேட்டதும் தான் அனைவரும் ஒதுங்குகின்றனரே, பிறகெங்கே தோல்வி கிடைக்கும்? உண்மையை சொல்லப் போனால் இவர்கள் குடும்பத்தைக் கண்டு பயப்படாதவன் எதற்கும் அஞ்சாதவனாக மட்டுமே இருப்பான். ஸ்வர்ணபூமி குடும்பத்தின் பின்புலத்தை வைத்துக் கொண்டுதான் சாகித்யா அவனது மடத்தனமான செயல்களை எல்லாம் செய்து வந்தான். அவனது குடும்பத்தின் மீது இருக்கும் பயத்தை தவிர்த்து விட்டான். சாகித்யாவிற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்பதுதான் உண்மை. வீராவின் புத்திசாலித்தனத்திற்கு முன்னால் சாகித்யாவை ஒப்பிட்டு பார்த்தால் அவனில் பாதி அறிவுதான் சாகித்யாவிற்கு இருக்கும். அதேபோல் ஒரு ஆபத்தில் துணிச்சலாக முடிவெடுப்பது வீராவை மிஞ்ச ஆள் இல்லை. அந்த விஷயத்தில் வீராவும் பைத்தியக்காரன்தான். வீராவின் இந்த பேச்சில் திடுக்கிட்டு நின்றான் சாகித்யா. அத்துடன் வீராவை கொல்லும் வெறியுடன் கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். Uploaded by Dino on service. வீராவை துண்டு துண்டாக வெட்டி வீச வேண்டும் என்று எண்ணினான். அத்துடன் அதை அவனால் இப்போது செய்யவும் முடியும். மேலும் அவன் வீராவை இந்த தேவநிதி ஏல இல்லத்திலேயே வைத்துக் கொன்று
யாஞ்சில் குடும்பத்தின் கோபத்திற்கு ஆளானாலும் சாகித்யாவின் ஸ்வர்ண பூமி குடும்பத்தால் இதை சரி செய்ய முடியும். ஏனென்றால் ஒரு வர்த்தக குடும்பத்திற்கு எதை செய்து அமைதிப்படுத்த வேண்டும் என்பது ஸ்வர்ண பூமி குடும்பத்திற்கு நன்றாக தெரியும். ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வீராவை கொன்றுவிட்டு அவனிடமிருக்கும் புத்தகத்தை வாங்கிக் கொண்டு செல்ல சாகித்யாவால் முடியும். இருப்பினும் சாகித்யா பிரதாபனிடம் அவனது குடும்பத்திற்கும் விக்ராந்தனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீராவிடம் பேசிவிட்டு செல்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததால் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றிருந்தான். அப்போது சாகித்யாவிற்கு அருகில் இருந்த பார்கவி, ஒரு சாதாரணமான வெளிப்புற சீடர், இவனுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து பயம் இல்லையா என்று ஒரு அடி முன்வந்து கோபமாக கேட்டாள். ஏனென்றால் சாகித்யா இவ்வளவு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்து அவள் பார்த்ததே இல்லை. அதுவும் ஒரு வெளிப்புற சீடனிடம் சாகித்யா ஏன் இவ்வளவு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குழம்பினாள் அவள். சாகித்யா சட்டென்று பின்னால் திரும்பி பார்கவியை பார்த்து, இந்த விஷயத்தை மறந்துடு பார்கவி என்று சத்தமாக கத்தினான். அதை கேட்ட பார்கவி திடுக்கிட்டு ஆனா என்று பேசுவதற்கு வந்தாள். அவளது பேச்சை குறுக்கிட்ட சாகித்யா, வாங்க போலாம் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். வீராவின் பேச்சுக்கு சாகித்யா எந்த ஒரு பதில் பேச்சும் பேசவில்லை. அவனது நடவடிக்கை பார்கவிக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. உடனே பார்கவி திரும்பி வீராவை முறைத்து பார்த்துவிட்டு அவளும் சாகித்யாவை பின்தொடர்ந்து சென்று விட்டாள். சாகித்யா, பார்கவி மற்றும் அவர்களுடன் வந்தவர்கள் எல்லாம் தேவநிதி ஏல இல்லத்தை விட்டு வெளியே சென்றவுடன் பிரதாபன், அதியன், சிவா மற்றும் இன்னும் சிலர் வீராவிற்கு அருகில் வந்தார்கள். வீரா, நீ கலகிட்ட என்று அவனை கட்டிப்பிடித்தான் அதியன். அவனுக்கு அருகில் சிவாவும் உற்சாகமாக வந்து நின்றான். சாகித்யா மற்றும் பார்கவி இருவரும் வீராவை எச்சரித்துக் கொண்டிருந்த போது இருவரும் பதற்றத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் வீரா அவர்களிடம் இவ்வளவு கடுமையாக பேசுவான் என்று இருவரும் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இன்று சாகித்யாவுடன் வீரா சண்டை போடவில்லை என்றாலும் அவன் வார்த்தைகளால் சாகித்யாவை கன்னத்தில் அறைந்தது போல் பேசிவிட்டான். அப்போது பிரதாபன் முன் வந்து, சாகித்யா இப்படி வாயடைச்சு போய் நான் பார்த்ததே இல்ல வீரா, இன்னைக்கு உன் முன்னாடிதான் நான் அவனை இப்படி பார்க்கிறேன் என்று பாராட்டும் வகையில் பேசினான். பிரதாபன் யாஞ்சில் குடும்பத்தில் இருப்பதால் அவன் வீரா, அதியன் மற்றும் சிவாவை விட அதிகமாகவே மற்ற குடும்பத்தை சார்ந்த நபர்களை சந்தித்திருக்கிறான். அந்த அனுபவத்தில் இன்று நடந்தது அவனுக்கு மிகவும் புதிதாக இருந்தது. அது மட்டுமின்றி இந்த நாட்டில் இருக்கும் 8 பெரிய குடும்பங்களும் ஒரு சாதாரணமான வீரனின் வாழ்க்கையையும் அவர்களது குடும்பத்தையும் எப்படியெல்லாம் சிதைப்பார்கள் என்பதும் பிரதாபனுக்கு நன்றாக தெரியும். அந்த காரணத்தினால் பிரதாபன் வீராவிடம், இன்னைக்கு நடந்த விஷயத்த சாகித்யா அவ்வளவு சுலபமா விட்டுற மாட்டான் வீரா, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு என்று அறிவுரை கூறினான். அதை கேட்ட வீரா எந்த ஒரு பதிலும் பேசவில்லை. பிரதாபனே தொடர்ந்தான், நீ இன்னைக்கு நடந்துகிட்டதுக்கு அவன் உன்னை கொல்லக்கூட என்று பேசுவதற்கு வரும்போது அவனை நிறுத்திய வீரா, ஆனா ஒருவேளை இன்னைக்கு அவன் வந்து பேசும்போது அவன் கிட்ட நான் பலவீனமாவும் மரியாதையாவும் பேசியிருந்தா அவன் என்ன சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான் வீரா. பிரதாபன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, நீ சொல்றது சரிதான் வீரா, நீ அவன்கிட்ட மரியாதையா பேசியிருந்தாலும் அவன் ஏதாவது கிறுக்குத்தனமா தான் பண்ணிருப்பான், ஏன்னா அவனே ஒரு கிறுக்கன்தான் என்று சொல்ல, பாத்தீங்களா நீங்களே சொல்றீங்க, அப்புறம் நான் எதுக்கு அவனை பார்த்து பயப்படணும் சொல்லுங்க என்று கேட்டான் வீரா. அதை கேட்டதும் பிரதாபனுக்கு புரிந்தது, சாகித்யாவைப் போல தந்திரமான எண்ணம் கொண்ட ஓநாயிடம் வீரா நடந்து கொண்டது சரிதான் என்று. ஏனென்றால் வீரா சாகித்யாவிடம் தைரியமாக பேசவும் தான் அவன் ஒரு அடி பின்னால் சென்றான். அதுவே வீரா பணிந்து பேசியிருந்தார், சாகித்யா அவனது தந்திர வேலையை காட்டி வீராவிடம் இருக்கும் புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டு சென்றிருப்பான். அப்போது சபாஷ் வீரசிம்மா என்று கைத்தட்டிக் கொண்டே தேவநிதி ஏல இல்லத்தின் ஒரு அறையிலிருந்து ஒரு நபர் வெளியே வந்தான். அந்த நபர் 6 அடி உயரமும்
சற்று பருமனாகவும் இருந்தான். ஆனால் பிரதாபன் அளவிற்கு பருமனாக இல்லை. அந்த நபர் பார்ப்பதற்கு பிரதாபன் போலவே இருந்தான். அவன் பிரதாபனை பார்த்து, இவன்தான் உன் நண்பனா பிரதாபன் என்று கேட்டான். ஆமாண்ணா, இவன்தான் என்னோட நண்பன் வீரசிம்மன், பொற்கதிர் குழுவோட வெளிப்புற சீடன் என்று பிரதாபன் வீராவை அந்த நபரிடம், வீரா, இவர்தான் என் அண்ணன் விக்ராந்தன் என்று தனது அண்ணனை வீராவிடமும் அறிமுகப்படுத்தி வைத்தான். வீரா உடனே இருக்கை கூப்பி விக்ராந்தனை வணங்கினான். அதை பார்த்த விக்ராந்தன், எனக்கு தெரிஞ்சு சாகித்யாவை பின்வாங்க வச்ச முதல் ஆள் நீதான் வீரா என்று பாராட்டினான். ஐயோ, நீங்க புகழ்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லைங்க, யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசினேன் என்றான். போங்க வாங்கலாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அண்ணான்னு நீ உரிமையா கூப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் வீரா. ஏன்னா நான் பிரதாபனுக்கு அண்ணன்னா அப்ப உனக்கும் அண்ணன் தானே என்றான் விக்ராந்தன். அதை கேட்டு வீரா சிறு புன்னகை செய்தான். அப்போது விக்ராந்தன், வீரா, நீ பேசிக்கிட்டு இரு, நான் போய் நீ ஏலத்துல வாங்கின ஆயுத சுத்திகரிப்பு புத்தகத்தையும் ஆன்மீக கற்களையும் எடுத்து வச்சிட்டு வர என்று கூறிவிட்டு நகர்ந்தான். விக்ராந்தன் மிகவும் வலிமையானவன், ஆனால் அவனது மனதை மிகவும் அமைதியாக வைத்திருப்பவன். சாகித்யாவிற்கு எதிராக வீரா எதிர்த்து நின்றதற்கு அவனை விக்ராந்தன் பாராட்டினான். ஆனால் அவனுக்கு ஆதரவாக நிற்க முடியவில்லை. வீரா மற்றும் பிரதாபனும் ஒரே குழுவில் இருந்தாலும் இந்த பிரச்சனை வீராவிற்கும் சாகித்யாவிற்கும் இடையிலானது. இதில் யாஞ்சில் குடும்பம் வீராவிற்கு துணையாக நிற்க முடியாது. யாஞ்சில் குடும்பம் வர்த்தகம் மட்டும்தான் செய்யும், சண்டைக்கெல்லாம் செல்லாது. அதனால் விக்ராந்தன் வீராவுக்கு துணையாக நின்று ஸ்வர்ண பூமி குடும்பத்தை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அப்படி வீராவிற்கு துணை நின்றால் ஒவ்வொரு வருடமும் ஸ்வர்ணபூமி குடும்பத்திலிருந்து கிடைக்கும் லட்சக்கணக்கான ஆன்மீக கற்களை இழக்க நேரிடும். யாஞ்சில் குடும்பத்தை பொறுத்தவரை பிரதாபன் மற்றும் விக்ராந்தன் இருவருக்கும் வீராவின் வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருந்தது. வீரா சாகித்யாவை எதிர்த்து போட்டியிட தயாராக இருந்தால் அவனது வருங்காலம் மிகவும் சிறப்பானதாக மாறும் என்பது எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை. ஏனென்றால் இன்று 8 குடும்பத்தில் வர்த்தகம் மட்டுமே செய்து யாஞ்சில் குடும்பம் எப்படி ஒரு சிறப்பான நிலைக்கு வந்ததோ அதுபோல Uploaded by Dino on service. அவர்களுக்கு எப்படி வரவு பார்க்க வேண்டும் என்றும் தெரியும், எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். அதனால் யாஞ்சில் குடும்பம் சாகித்யாவை எதிர்க்கும் வீராவிற்கு நேரடியாக உதவி செய்யவில்லை என்றாலும் அவனுக்கு நிழலாக இருந்து உதவ அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்போது அங்கு வந்த விக்ராந்தன், வீரா, எங்க தேவநிதி ஏல இல்லத்தை பொறுத்த வரைக்கும் ஏலத்தோட விலையிலிருந்து 10% விற்பனை கட்டணமா எடுத்துக்குவோம். ஆனா நீ பிரதாபனுடைய நண்பனுங்கிறதுனால உனக்கு இந்த முறை ஏலத்துல எடுத்த பொருளுக்கு 10% நாங்க எடுத்துக்கல என்று சிறு புன்னகையுடன் கூறினான். இது சரியில்லைண்ணா என்றான் வீரா. ஓ, அப்ப பிரதாபன உன் நண்பனா நீ நினைக்கலையா என்று விக்ராந்தன் கேட்டான். அவர் என் நண்பன் தான், ஆனா என்று வீரா பேசுவதற்கு தயங்கினான். அப்போது பிரதாபன், அண்ணா, நாம 10% எடுத்துக்காம அதுல 1% மட்டும் விற்பனை கட்டணமா எடுத்துக்கிட்டா வீரா மறுக்காம வாங்கிப்பான்னு நினைக்கிறேன் என்றான். அதை கேட்ட விக்ராந்தன் உடனே சரி என்று ஒப்புக்கொண்டு பிரதாபன் நல்ல யோசனை தந்திருக்கிறான் என்று தட்டிக் கொடுத்தான். பின்னர் வீரா, அதியன் மற்றும் சிவா மூவரையும் பிரதாபன் மற்றும் விக்ராந்தன் இருவரும் ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த அறையை திறந்ததும் அங்கு மலை போல் ஆன்மீக கற்கள் குவிக்கப்பட்டிருந்தது. அப்போது விக்ராந்தன், வீரா, உன்னோட பெரிய பேசுடல் சிங்கத்தோட சக்தி மூலம் 70,000 ஆன்மீக கற்களுக்கு விற்பனையாச்சு. நீ ஏலத்தில் எடுத்த புத்தகத்துக்கான விலை அப்புறம் விற்பனை கட்டணும், இது ரெண்டும் போக மீதம் 45,000 ஆன்மீக கற்கள் இருக்கு என்றான். அங்கு மலை போல் குவிந்திருக்கும் ஆன்மீக கற்களை பார்த்த அதியன் மற்றும் சிவா இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அப்போது அதியன், வீரா, பேசுடர் சிங்கத்தோட சக்தி மூலம் உன்னோடதா என்று ஆச்சரியம் குறையாமல் கேட்டான். இப்போதுதான் அதியன் மற்றும் சிவாவிற்கு வீரா ஏன்
சற்றும் பயமில்லாமல் ஆயுதம் சுத்திகரிப்பு கையேட்டுக்கு ஏலம் கேட்டான் என்று புரிந்தது. ஐயோ, இவ்வளவு ஆன்மீக கற்களை என் வாழ்நாள நான் பார்த்ததே இல்லை என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் சிவா. அதியன், சிவா மற்றும் வீரா மூவரும் வெளிப்புற சீடர்கள் ஆவர். ஆனால் இவர்களுக்கும் வீராவிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வீரா சில நாட்களுக்கு முன்புதான் ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வந்தான். ஆனால் அவனது பங்களிப்பு புள்ளிகள் மற்றும் ஆன்மீக கற்கள் எண்ணிக்கையில் இருவரையும் விட அதிகமாகும். வீரா அந்த ஆன்மீக கற்களை பார்த்து யோசித்துக் கொண்டே இருந்தான். ஏனென்றால் அந்த ஆன்மீக கற்களை வைக்கும் அளவிற்கு அவனது சேமிப்பு வளையத்தில் இடமில்லை. வீரா, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ எல்லா ஆன்மீக கற்களையும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இதையெல்லாம் எங்க யாஞ்சில் குடும்பத்தோட தேவநிதி கஜானாவில போற்றுவோம் என்று பிரதாபன் கூறிவிட்டு வீராவின் கையில் ஒரு உறுப்பினர் அட்டையை கொடுத்தான். அந்த அட்டை தங்கத்தால் உருவாக்கப்பட்டது. அதில் தேவநிதி கஜானா என்றும் மேலும் அதில் ஏதோ பண்டைய கால எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்தது. உனக்கு எவ்வளவு ஆன்மீக கற்கள் வேணும்னாலும் இந்த அட்டையை காட்டி தேவநிதி கஜானாவிலிருந்து நீ எடுத்துக்கலாம் வீரா என்றான் பிரதாபன். யவன சாம்ராஜ்யம் முழுக்க தேவநிதி கஜானா பல இடங்களில் இருக்கிறது. அதை கேட்ட வீராவும் சரி என்று தலையை அசைத்துவிட்டு அதை அவனது சேமிப்பு வளையத்தில் போட்டு வைத்தான். பிறகு விக்ராந்தன் ஒரு பெட்டியை வீராவிடம் கொடுத்தார். அதுதான் மருத்துவ நிபுணர் தாமோதரனின் ஆயுதம் சுத்திகரிப்பு கையேடு இருக்கும் பெட்டியாகும். அந்த பெட்டியை திறந்து பார்த்த வீரா அதில் கிழிந்து போன ஒரு பழைய புத்தகம் இருந்ததை கண்டு, இந்த புத்தக தாள்கள் நமக்கு Uploaded பயன்படுமா by Dino on service. என்று எண்ணினான் வீரா. சாகித்யா என்ன செய்ய போகிறான்? வீராவிற்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளு. அந்த பெட்டியை திறந்து பார்த்த வீரா அதில் கிழிந்து போன பழைய புத்தகம் இருந்ததை கண்டு, இந்த புத்தகத்தாள்கள் நமக்கு பயன்படுமா என்று எண்ணிவிட்டு இந்த புத்தகத்தை வைத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தார். இந்த புத்தகத்தின் விலை அதிகமாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் வீரா யோசித்தார். ஆயுத சுத்திகரிப்பு கையேட்டை வாங்கிய பிறகு வீரா மற்றும் அவனது நண்பர்கள் எல்லாம் தேவநிதி ஏல இல்லத்திலிருந்து கிளம்பினார்கள். ஆனால் பிரதாபனுக்கு அங்கு சில வேலைகள் இருந்தது. அதனால் அவன் தேவநிதி ஏல இல்லத்தின் வெளியே வந்து மூவரையும் அனுப்பி வைத்தார். வீரா இன்று அவனது பேய்சுடர் சிங்கத்தின் சக்தி மூலத்தை விற்றிருந்தாலும் அத்துடன் சேர்த்து பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக கற்களை வாங்கிக் கொண்டு செல்கிறான். இங்கு வந்ததற்கான பலனை வீரா சிறப்பாக அடைந்து விட்டார். இது அனைத்தையும் விட வீராவிற்கு பெரிதாக தெரிந்தது. இத்தனை நாட்கள் உலோக சாரம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தது தேவ மூல சாரம் என்று தெரிந்து கொண்டதுதான். மேலும் இந்த அரச தலைநகரில் தனக்கு மட்டும்தான் ஆயுதத்திலிருந்து தேவமூல சாரம் உருவாக்கத் தெரியும் என்று நினைக்கும் போது வீராவிற்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. இனி அந்த தேவமூல சாரத்தை சரிவர பயன்படுத்தி சரியான வழிமுறையில் செய்தால் அவன் மேலும் மேலும் முன்னேறிட முடியும். சாகித்யா வீராவை நேரடியாக மிரட்டிவிட்டு சென்றிருக்கிறான் என்று இப்போதும் அதியன் மற்றும் சிவா இருவரும் வீராவை நினைத்து பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். வீரா தைரியமாக இருந்தாலும் சாகித்யா மிகவும் வலிமை வாய்ந்தவர். அது வீராவிற்கு ஆபத்தில் தான் முடியும் என்று எண்ணினார்கள். அந்த இருவரின் முகத்தை பார்த்தே இருவரும் தன்னை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வீரா புரிந்து கொண்டான். அதனால் சட்டென்று இருவரையும் பார்த்து, நண்பர்களே, உங்க கவலை எனக்கு புரியுது. நீங்களே சொல்லுங்க, இவ ஒருத்தந்தான் என்ன கொல்ல மிரட்டிட்டு போயிருக்கானா? இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று நம்பிக்கையுடன் கூறினான். அதை கேட்ட இருவரும் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இருப்பினும் அவர்களது மனதில் சிறு பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதை பார்த்த வீரா, சரி, இன்னைக்கு நாம அரசு தலைநகரை சுத்தி பார்க்க போலாம், என்ன சொல்றீங்க என்று கேட்டான். வீரா அரச தலைநகருக்கு வந்ததிலிருந்து அவன் எங்கும் சென்று பார்க்கவில்லை. இன்று அனைத்து இடத்தையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று எண்ணினான். சிறப்பு, அப்போ இன்னைக்கு நீதான் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்,
சரியா ஆ? என்று அதியன் உற்சாகத்துடன் கேட்டான். சரி, எனக்கு அரச தலைநகரை பத்தி எதுவும் தெரியாது. நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு வேணுங்கிறத நான் வாங்கி தரேன் என்றான் வீரா. அப்ப நாம வீராவை சிறப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் அதியன் ஆ? என்று சந்தோஷமாக கூறினான் சிவா. அதை கேட்ட அதியன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, இல்ல இல்ல சிவா, நம் அரச தலைநகரத்துல இருக்கிற சிறப்பான இடம்னா அது அமிர்த கூடம்தான். ஆனா அங்க எல்லாமே ரொம்ப விலை அதிகம் என்றான். அட ஆமாமா, அங்க ரொம்ப விலை அதிகம்தான் என்றான் சிவா. வீரா இருவரையும் பார்த்து, அது என்ன, அந்த அளவுக்கு விலை அதிகமான இடமா என்ன என்று கேட்டவன், உங்க 2 பேருக்கும் அங்க போகணும்னா வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் என்றான். வீரா, நீ உண்மையாதான் சொல்றியா என்று அதியன் கேட்க, வீரா ஆம் என்று தலையை அசைத்தான். அதை பார்த்த சிவா மிகுந்த சந்தோஷத்தில் கைகளை தட்டிக்கொண்டு உற்சாகமாக, அப்ப நாம அங்கே போலாம் அதியன் என்றான். அதை கேட்ட அதியன் சரி என்று தலையை அசைத்துவிட்டு இருவரையும் அழைத்துக் கொண்டு முன்னால் சென்றான். சிறிது தூரம் மூவரும் நடந்து சென்ற பிறகு ஒரு பெரிய கட்டிடத்திற்கு முன்னால் நின்றார்கள். அந்த கட்டிடத்தை பார்த்த வீரா, இந்த அமிர்த கூடம் ரத்தினங்களால கட்டப்பட்டதா என்ன என்று பச்சை ரத்தினங்களால் நிறைந்திருந்த கட்டிடத்தை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டான். வீரா சொன்னதை கேட்ட அதியன் சிறு புன்னகை செய்துவிட்டு, பெரும்பாலான ரத்தினங்கள் எல்லாம் ரொம்ப மென்மையானது, அதை வச்சு எப்படி கட்டடம் கட்ட முடியும்? அந்த கட்டிடத்தை சுத்தி இந்த ரத்தினங்களை பதிச்சிருக்காங்க வீரா, அதனாலதான் இந்த கட்டிடம் ரத்தினத்தால கட்டப்பட்டது மாதிரி தெரியுது என்று விவரித்தான். அதை கேட்ட வீரா சரி என்று தலையசைத்து விட்டு, இந்த கட்டிடத்தை கட்டினவங்க இத ரொம்ப சிறப்பா கட்டியிருக்காங்க என்று கட்டிடத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே கூறினான். மூவரும் அந்த கட்டிடத்தை சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு பிறகு மூவருமாக பச்சை நிறமான படிக்கட்டுகளில் ஏறி கட்டிடத்திற்குள் நுழைந்தார்கள். மூவரும் நுழைந்ததும் அங்கிருந்த ஒரு வேலையாள் வந்து மூவரையும் வணங்கிவிட்டு நின்றான். அந்த வேலையாளின் உடைக்கூட மிகவும் அழகாக இருந்தது. பின்னர் அந்த வேலையாளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த வேலையாள் மூவரையும் அமிர்த கூடத்தின் 2ஆம் தளத்திற்கு அழைத்து சென்றான். அமிர்த கூடத்தின் அலங்காரங்கள் எல்லாம் கண்கவரும் விதமாக இருந்தது. அத்துடன் அங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளும் மிகவும் அரிதானது மற்றும் அழகானதாகவும் இருந்தது. மூவருக்கும் 2ஆம் தளத்தில் ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டது. அங்கு வேறு யாரும் இல்லை. அங்கு சென்றதும் வீரா அமைதியாக சென்று அமர்ந்தான். ஆனால் அதியன் வேலையாளிடம், இந்த அமிர்த கூடத்துல ரங்கநாயகின்னு ஒரு பாடகி இருக்காங்களாமே, அவங்க இங்க வந்து பாட்டு பாடுவாங்களா என்று கேட்டான். பாடுவாங்க, ஆனா என்று வேலையாள் கூறிவிட்டு மூவரையும் தயக்கத்துடன் பார்த்தான். ரங்கநாயகியின் பாடல் இந்த அமிர்த கூடத்தில் மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாகும். அத்துடன் அந்த வேலையாள் இதுவரை பல நபர்களை சந்தித்துள்ளான். ஆனால் அவன் வெள்ளை நிறமான உடையணிந்த நபர்களை பார்க்கும் போது அவர்களெல்லாம் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடர்கள்தான் என்றும் அவர்கள் உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல் பணத்தை கொடுக்க முடியாது என்றும் எண்ணினான். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வருடமும் இங்கு வரும் ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் அவர்களது அடையாளத்தை காட்டி பல பிரச்சனைகளை செய்துவிட்டுதான் செல்வார்கள். அந்த வேலையாளின் தயக்கத்தை பார்த்த அதியன், வீரா, நாம இங்கிருந்து கிளம்பலாம் வா என்றான். அதை பார்த்த வீரா, இரு அதியா என்று கூறிவிட்டு அவனது இடத்திலிருந்து எழுந்தான். வீரா எப்போதும் குறைவாகத்தான் செலவு செய்வான். ஆனால் நண்பர்களுக்கு செய்யும் போது அவன் சற்றும் யோசிக்கவே மாட்டான். நாங்க பணம் கொடுக்காம போயிடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா இது போதுமான கொஞ்சம் பாருங்க என்று வீரா கூறிவிட்டு 10 ஆன்மீக கற்களை எடுத்து மேசையில் வைத்தான். சாதாரண நபருக்கு ஒரு ஆன்மீக கல் என்பதே பெரிய விஷயமாகும். அப்படி இருக்கும் போது வீரா 10 ஆன்மீக கற்கள் வைத்திருக்கிறான் என்று அந்த வேலையாள் ஆச்சரியமாக பார்த்தான். அத்துடன் அமிர்தக்கூடம் மிகவும் விலை உயர்ந்த இடம்தான். ஆனால் பாடகி ரங்கநாயகியை வரவைப்பதற்கு இது மிகவும் அதிகமாகும். அந்த ஆன்மீக கற்களை பார்த்த வேலையாள் கண்கள் பிரகாசமாக மின்னியது.
அப்போது அவனது முகத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. விருந்தாளிகளே, கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க, நான் போய் பாடகி ரங்கநாயகியை கூட்டிட்டு வரேன் என்றான். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து கதவுக்கு வெளியே யாரோ சிலர் நடந்து வருவதைப் போல் சத்தம் கேட்டது. பின்னர் அறையின் கதவு திறந்தது. அங்கு ஒரு அழகான பெண் நீல நிற உடையில் நல்ல நறுமணம் வீச நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் 4 இளம் பெண்கள் இசை வாத்தியங்களுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நீல நிறமான உடை போட்ட பெண் மூவரையும் பார்த்து வணங்கிவிட்டு, என் பெயர் ரங்கநாயகி, உங்க முன்னாடி பாட்டு பாட வந்திருக்க என்று கூறினாள். ரங்கநாயகி மிகவும் அழகாக இருந்தாள். அவளது தோளின் நிறம் பால் வெள்ளையாக இருந்தது. கண்கள் நீல நிறத்தில் இருந்தது. அவளது பேச்சு மற்றும் நடந்து கொள்ளும் முறை அனைவரையும் பேச்சு மூச்சு இல்லாமல் பார்க்க வைக்கும் அளவிற்கு கொள்ளை அழகாக இருந்தது. ஆனால் இதையெல்லாம் வீரா சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அதியன் ஏதோ புது உலகத்திற்கு சென்றது போல் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அதியன், உங்க இனிமையான குரல்ல ஒரு பாட்டு பாடுங்க ரங்கநாயகி என்றான். ரங்கநாயகி சரி என்று தலையை அசைத்துவிட்டு அவனுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்து வீணையை எடுத்து இசைத்துக் கொண்டே பாடுவதற்கு ஆரம்பித்தாள். அவள் பாடும் பாட்டு அந்த அறை முழுக்க எதிரொலித்தது. அத்துடன் ரங்கநாயகியின் குரல் ஒரு குயில் போல் இனிமையாக இருந்தது. அந்த குரல் கேட்பதற்கும் மிகவும் இதமாக இருந்தது. அந்த பாட்டை கேட்கும் போது மூவரும் புத்துணர்ச்சியாக உணர்ந்தார்கள். அவர்களது சோர்வும் போனது போல் உணர்ந்தார்கள். அதோடு சேர்த்து சில வேலையாட்கள் அறைக்குள் வந்து மதுவும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பார்த்த வீரா அரச தலைநகரத்தின் தலை சிறந்த இடமாக அமிர்த கூடம் இருப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று எண்ணினான். ரங்கநாயகி நன்றாக பாடிக்கொண்டிருக்கும் போது கதவுக்கு வெளியே ஒரு கடுமையான குரல் கேட்டது. ரங்கநாயகி, உன்னை நேத்து வர சொன்னதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா? என்ன முட்டான்னு நினைச்சியா நீ என்று கத்தினான். அந்த நபர் கருப்பு நிற உடை அணிந்திருந்தான். அவன் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்தான். அந்த நபருக்கு பின்னாலும் சில நபர்கள் இருந்தார்கள். அனைவரும் கருப்பு நிற உடைதான் அணிந்திருந்தார்கள். இவர்கள் அனைவரும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் உட்புற சீடர்கள் ஆவர். கத்திய நபருக்கு அருகில் ஒரு வேலையாள் அவனிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக் கொண்டிருந்தான். அந்த நபரை பார்த்ததும் ரங்கநாயகி பாட்டு பாடுவதை நிறுத்திவிட்டு அந்த நபரை முகம் சுழித்துக் கொண்டு பார்த்தாள். அவள் பார்ப்பதை வைத்தே அவளுக்கு அந்த நபரை பிடிக்கவில்லை என்று தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் ரங்கநாயகி அவளது ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, சங்கரன், நேத்து என்னோட உறவினர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த விருந்தாளிங்க வந்துட்டாங்க. உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னா நாளைக்கு வாங்க என்று தன்மையாக கூறினாள். அதை பார்த்த வேலையாளும், ஆமாங்க ஐயா, இன்னைக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு ரங்கநாயகி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காத்துருங்க ஐயா என்றான். அதை கேட்ட சங்கரன், ஏய் வெளியே போடா என்று வேலையாளை எட்டி உதைத்து விட்டு, ஏதே விருந்தாளிங்க வந்திருக்காங்களா? இன்னைக்கு ரங்கநாயகி எங்களுக்கு தான் பாட்டு பாடுவா, நீங்களா கிளம்புங்க என்று கூறிவிட்டு வீரா மற்றும் அவனது நண்பர்களுக்கு அருகில் வந்து அமர்ந்தான். வீரா மற்றும் 2 நண்பர்களும் சங்கரனை கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மூவரும் வெள்ளை நிற உடையை போட்டிருப்பதை பார்த்த சங்கரன் ஏளனமாக சிரித்துவிட்டு, வெளிப்புற சீடர்களா, இன்னும் எதுக்கு உள்ள உக்காந்துருக்கீங்க? நான் ரங்கநாயகி பாட்டை கேட்கணும், வெளியே போங்க என்று திமிருடன் கூறினார். அதியன் மற்றும் சிவா இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். வீரா அவனது கிண்ணத்தில் இருந்த மதுவை குடித்துவிட்டு வேகமாக அவனது இடத்திலிருந்து எழுந்தான். நாங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க. இன்னைக்கு ரங்கநாயகி எங்களுக்காக தான் பாட்டு பாடுவாங்க. நீங்க பாட்டு கேட்கணும்னா அப்புறமா வாங்க, இப்ப நீங்க வெளியே போங்க என்றான் வீரா. உட்புற சீடர்களான தங்களிடம் 3 வெளிப்புற சீடர்களும் பணிவாக பேசிவிட்டு வெளியே சென்று விடுவார்கள் என்று சங்கரன் நினைத்தான். ஆனால் வீரா இவ்வளவு தைரியமாக பேசுவான் என்று அவன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவே இல்லை.
என்னது, நாங்க வெளியே போகணுமா? இந்த அமிர்த கூடத்தோட உரிமையாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது போலயே ஆ? என்று சங்கரன் கேட்க, அப்படின்னா உரிமையாளர்கிட்ட போய் பேசுங்க. இப்ப இந்த அறையை விட்டு வெளியே போங்க என்றான் வீரா. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெளியே போ நான் சொல்றேன் ஆ? என்று சங்கரன் கோபத்துடன் அவனது இடத்திலிருந்து எழுந்தான். ஒரு வெளிப்புற சீடனாக இருந்து கொண்டு தன்னிடம் எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறான் என்று கோபமடைந்த சங்கரன், என்னோட சக்தி தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன் ஏய் என்றவன் தன் கைமுஷ்டியை முறுக்கினான். அப்போது அவனது உடம்பில் இருந்து ஆன்மீக சக்தி வெளியே வந்தது. சங்கரன் அடுத்து என்ன செய்யப் போகிறான்? வீராவிற்கும் சங்கரனுக்கும் சண்டை ஏற்படுமா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.